இப்போதே ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசியுங்கள். ஒரு பக்கம் ஒரு மனிதன் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை மாடாக உழைக்கிறான், வியர்வை சிந்துகிறான், தன் குடும்பத்தை பார்க்க கூட நேரமில்லாமல் ஓடுகிறான். ஆனால் மாத இறுதியில் அவன் கையில் எஞ்சுவது வெறும் மிச்ச சொச்சங்களே. மறுபக்கம் ஒருவன் மிக குறைந்த நேரமே உழைக்கிறான், கோட் சூட் அணிந்து சொகுசு காரில் வலம் வருகிறான். அவன் தூங்கும் போது கூட அவன் வங்கி கணக்கில் பணம் கோடிகளில் வந்து விழுகிறது. ஏன் இந்த அநீதி? இறைவன் ஒருவருக்கு மட்டும் அள்ளி கொடுத்துவிட்டு மற்றவருக்கு கிள்ளி கொடுக்கிறானா? அல்லது பணக்காரர்களிடம் மட்டும் ஏதாவது மந்திரக்கல் இருக்கிறதா? 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மகா அறிஞர் சாணக்கியர் இதற்கு பதில் சொல்லிவிட்டார். வறுமை என்பது ஒரு சாபம் அல்ல, அது தவறான பழக்கங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறை. நீங்கள் இன்று ஒரு ஏழையாக இருப்பதற்கு உங்கள் பெற்றோரோ அரசாங்கமோ அல்லது உங்கள் முதலாளியோ காரணம் அல்ல. உங்கள் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் சில ஏழ்மை பழக்கங்கள் தான் காரணம். சாதாரணமாக நாம் ஒரு கடையிலோ அல்லது அலுவலகத்திலோ வேலை செய்யும் போது நம்முடைய ஒரு மணி நேர உழைப்பிற்கு இவ்வளவு ரூபாய் என்று ஒரு விலையை நிர்ணயித்துக் கொள்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்நாளின் ஒரு பகுதியை நாம் பணத்திற்காக விற்கிறோம். இதுதான் வறுமையின் ஆரம்ப புள்ளி. சாணக்கியர் சொல்கிறார், நேரத்தை விற்பவன் ஒருபோதும் முதலாளி ஆக முடியாது, நேரத்தை வாங்குபவனே சாம்ராஜ்யங்களை ஆள முடியும். இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. அதே 24 மணி நேரம் தான் எலான் மஸ்கிற்கும் இருக்கிறது, முகேஷ் அம்பானிக்கும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார்கள்? அவர்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கிடைக்கிறதா? இல்லை. அவர்கள் நேரத்தை பெருக்குகிறார்கள். எப்படி? அவர்கள் தங்களது வேலையை செய்ய மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் நேரத்தை தனதாக்கிக் கொள்கிறார்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கிறீர்கள் என்றால் உங்கள் வருமானம் அந்த 8 மணி நேரத்திற்கு மட்டுமே. ஆனால் ஒரு பணக்காரன் தன்னிடம் 100 பேரை வேலைக்கு அமர்த்துகிறான். இப்போது அவனுக்கு ஒரு நாளைக்கு 800 மணி நேர உழைப்பு கிடைக்கிறது. அவன் தூங்கினாலும் அவனது நிறுவனத்தில் யாரோ ஒருவர் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் காலத்தை விலைக்கு வாங்கும் வித்தை. பலர் நினைப்பார்கள், என்னால் எப்படி ஆட்களை வேலைக்கு வைக்க முடியும், என்னிடமே பணம் இல்லையே என்று. இதுதான் உங்கள் முதல் தவறு. உங்களை முன்னேற்றாத எந்த வேலையிலும் உங்கள் நேரத்தை செலவிடுவது ஒரு தற்கொலைக்கு சமம். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவன் தன் தகுதிக்கு குறைவான வேலைகளை செய்வதன் மூலம் தனது எதிர்காலத்தை அழித்துக் கொள்கிறான். உதாரணமாக, ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கிற்கு செல்ல வேண்டிய நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பழுதான மின்விசிறியை நீங்களே சரி செய்ய உட்கார்ந்தால் நீங்கள் மிச்சப்படுத்துவது 200 ரூபாய். ஆனால் நீங்கள் இழப்பது 2 லட்சம் ரூபாய்க்கான வாய்ப்பு. பணக்காரர்கள் எப்போதும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பற்றி சிந்திப்பார்கள். அதாவது, ஒரு வேலையை செய்வதால் எனக்கு என்ன லாபம் என்பதை விட அந்த வேலையை நானே செய்வதால் நான் எதை இழக்கிறேன் என்று யோசிப்பார்கள். ஏழ்மை மனநிலை கொண்டவர்கள் பணத்தை சேமிக்க நேரத்தை செலவிடுவார்கள். ஆனால் பணக்கார மனநிலை கொண்டவர்கள் நேரத்தை சேமிக்க பணத்தை செலவிடுவார்கள். இந்த ஒரு சிந்தனை மாற்றம்தான் உங்கள் வங்கி கணக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தும். பணக்காரர்கள் ஏன் சாமானியர்களுடன் அதிகம் பழகுவதில்லை தெரியுமா? அது தலைக்கணம் அல்ல, அது தற்காப்பு. அவர்கள் தங்களது சிந்தனை ஓட்டம் மாசுபட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக விரும்பினால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் ஏழைகளின் கூடாரம் அல்ல. நீங்கள் உங்களை விட புத்திசாலிகள், உங்களை விட பணக்காரர்கள் இருக்கும் இடத்தை தேடிச் செல்ல வேண்டும். அங்கே நீங்கள் ஒரு முட்டாளாக தெரிந்தாலும் பரவாயில்லை. அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அவமானம்தான் உங்கள் வளர்ச்சிக்கான உரமாகும். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னார், அரசனே, உனக்கு தெரியாத விஷயங்களை கற்றுத்தரும் ஒருவன் உன்னை விட தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவனை குருவாக ஏற்றுக்கொள். உனக்கு தெரிந்த விஷயங்களையே மீண்டும் மீண்டும் பேசும் மேதையை விட உனக்கு புதிய பாதையை காட்டும் ஒரு அறிவிலி மேலானவன். இன்று உங்கள் மொபைலில் இருக்கும் கான்டாக்ட் லிஸ்ட சற்று பாருங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் யார்? உங்களை பாராட்டுபவர்களா அல்லது உங்களை சீண்டுபவர்களா? புகழ்ச்சி என்பது ஒரு போதை மருந்து போன்றது. அது உங்களை இருக்கும் இடத்திலேயே தங்கியிருக்கச் செய்யும். ஆனால் விமர்சனமும் ஆக்கப்பூர்வமான போட்டிகளும் தான் உங்களை ஓட வைக்கும். பணக்காரர்கள் தங்களுக்குள் ஒரு ரகசிய மாஸ்டர் மைண்ட் குழுவை வைத்திருப்பார்கள். இந்த குழுவில் இருப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு வளருவார்களே தவிர ஒருவரை ஒருவர் காலை வாரிவிட மாட்டார்கள். அங்கே விவாதிக்கப்படுவது சினிமா செய்திகளோ அல்லது அரசியலோ அல்ல. அங்கே விவாதிக்கப்படுவது அடுத்த 10 ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் எங்கே செல்லும் மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் எங்கே இருக்கின்றன என்பதுதான். ஒரு ஏழை சிறுவன் சாணக்கியரிடம் கேட்டான், ஐயா, நான் முன்னேறத் துடிக்கிறேன், ஆனால் என் நண்பர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. சாணக்கியர் ஒரு கரும்பை காட்டிச் சொன்னார், இந்த கரும்பு இனிப்பாக இருக்கிறது என்று எறும்புகள் மொய்க்கின்றன. ஆனால் கரும்பு காய்ந்து போனால் எறும்புகள் ஓடிவிடும். நீ வெற்றியடையும் வரை இந்த கசப்பான நண்பர்களை காய்ந்து போன கரும்பாக நினைத்து விலக்கிவை. நீ சாதித்த பிறகு உன் வெற்றி என்ற இனிப்புக்காக புதிய எறும்புகள், நல்ல நண்பர்கள் தேடி வருவார்கள்.
இதுதான் உலக நீதி. நீங்கள் முன்னேறத் தொடங்கும் போது உங்களை இழுத்து பிடிக்க உங்கள் பழைய நண்பர்கள் முயல்வார்கள். ஏனெனில் நீங்கள் ஜெயித்துவிட்டால் அவர்களது தோல்வி அப்பட்டமாக தெரிந்துவிடும் என்ற பயம் அவர்களுக்கு உண்டு. இந்த நண்டு குணமுள்ள மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பதே பணக்காரர்களின் இரண்டாவது பழக்கம். இன்று முதல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். உங்கள் நட்பு வட்டத்தை ஒரு தணிக்கை செய்யுங்கள். உங்களை ஊக்கப்படுத்தாத, உங்கள் இலக்குகளை சிறுமைப்படுத்தும் நபர்களிடமிருந்து மெல்ல விலகுங்கள். தரம் குறைந்த பேச்சுகளில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். மாறாக நீங்கள் யாரைப் போல மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்தகைய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்க வழி தேடுங்கள். அவர்களுக்கு ஒரு உதவியாளராக வேலை செய்ய கிடைத்தாலும் அதை ஒரு வரப்பிரசாதமாக கருதுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எப்படி உங்கள் வருமானத்தை தீர்மானிக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க போகும் மூன்றாவது ரகசிய பழக்கம் ஒரு மனிதனை பூஜ்யத்திலிருந்து சிகரத்திற்கு தூக்கி நிறுத்தக்கூடியது. சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு மிக முக்கியமான கூற்றை முன்வைக்கிறார். அறிவு இல்லாதவனிடம் இருக்கும் செல்வம் ஒரு குருடனிடம் இருக்கும் விளக்குக்கு சமம். அதாவது, உங்களிடம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை நிர்வகிக்கவும் பெருக்கவும் தேவையான அறிவு இல்லை என்றால் அந்த பணம் ஒரு நாள் உங்களை விட்டுச் செல்வது உறுதி. ஆனால் அதே சமயம் உங்களிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை என்றாலும் சரியான அறிவு இருந்தால் நீங்கள் ஒரு பேரரசை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். பணக்காரர்கள் யாரிடமும் சொல்லாத மூன்றாவது ரகசியம் என்னவென்றால், அவர்கள் தங்களது வருமானத்தில் ஒரு பெரும் பகுதியை தங்களுக்கோ நிலத்திற்கோ அல்லது ஆடம்பர பொருட்களுக்கோ செலவிடுவதற்கு முன்னால் தங்களது அறிவை வளர்ப்பதற்கே செலவிடுகிறார்கள். இதைத்தான் நவீன பொருளாதார வல்லுநர்கள் அல்லது இன்விசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் என்று அழைக்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதன் சம்பளம் வந்தவுடன் ஒரு புது மொபைல் வாங்கவோ அல்லது துணி வாங்கவோ ஆசைப்படுவான். ஆனால் ஒரு பணக்காரன் தான் செய்யப்போகும் தொழிலை பற்றிய ஒரு ஆழமான புத்தகத்தையோ அல்லது அந்த துறையில் நிபுணராக இருக்கும் ஒருவரின் பயிற்சியையோ வாங்குவான். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், கல்வி எனும் செல்வம் மட்டுமே எவராலும் திருட முடியாதது, எவராலும் பிரிக்க முடியாதது. பணக்காரர்கள் எப்போதுமே ஒரு தீராத மாணவராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது புதிய விஷயங்களை கற்கச் செலவிடுவார்கள். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களான வாரன் பபெட் அல்லது பில் கேட்ஸ் போன்றவர்கள் இன்றும் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பக்கங்களை படிக்கிறார்கள். அவர்கள் எதற்காக படிக்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியாததா? இல்லை. உலகம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை முன்கூட்டியே கணிப்பவன் தான் சந்தையில் வெற்றி பெற முடியும். உங்கள் ஏழ்மை நிலையை அடிமட்டத்திலிருந்து தகர்த்தெறியும் வலிமை கொண்டது. சாணக்கியர் தனது போதனைகளில் ஒரு மிக முக்கியமான பொருளாதார விதியை கூறுகிறார். சேமிக்கப்படாத செல்வம் ஓட்டையுள்ள குடத்தில் ஊற்றப்பட்ட நீருக்கு சமம். அதே சமயம் முதலீடு செய்யப்படாத செல்வம் ஒரு இடத்தில் தேங்கி இருந்து நாற்றமெடுக்கும் குட்டை நீருக்கு சமம். பணக்காரர்கள் யாரிடமும் சொல்லாத நான்காவது ரகசியம் இதுதான். அவர்கள் பணத்திற்காக உழைப்பதில்லை, பணத்தை தமக்காக உழைக்க வைக்கிறார்கள். சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார். ஒரு விதையை நீயே தின்றுவிட்டால் ஒருவேளை பசி தீரும். ஆனால் அதை மண்ணில் புதைத்து வளர்த்தால் உன் தலைமுறைக்கே அது கனிகளை தரும். இதுதான் நவீன கால அல்லது கூட்டு வட்டி முறை. பணக்காரர்கள் தங்களது லாபத்தை எடுத்து உடனே ஆடம்பர பொருட்களை வாங்க மாட்டார்கள். அவர்கள் அந்த லாபத்தை மீண்டும் முதலீடு செய்வார்கள். அந்த முதலீடு மீண்டும் ஒரு லாபத்தை தரும். இது ஒரு சங்கிலி தொடர் போல வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏழை மனநிலை கொண்டவர்கள் ஒரு ₹1,00,000 சம்பாதித்தால் உடனே 50,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் போன் வாங்குவார்கள். இது தூங்கும் சொத்து. ஆனால் பணக்கார மனநிலை கொண்டவர்கள் அந்த 1,00,000 ஒரு தொழிலிலோ அல்லது பங்கோ வாங்குவதிலோ முதலீடு செய்வார்கள். அந்த முதலீடு தரும் லாபத்தில் இருந்துதான் அவர்கள் தங்களது ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அதாவது அவர்களின் அசல் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கும். சாணக்கியர் கூறுகிறார், வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவன் தானே தனக்கு குழி பறித்துக் கொள்கிறான். பணக்காரர்கள் காட்டும் முதல் கட்ட ஒழுக்கம் பகட்டு தவிர்த்தல். பல கோடீஸ்வரர்கள் மிகவும் எளிமையான உடைகளை அணிவதையும் சாதாரண கார்களை ஓட்டுவதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் தங்களது அந்தஸ்தை மற்றவர்களுக்கு காட்ட விரும்புவதில்லை. மாறாக தங்களது சொத்து மதிப்பை பெருக்கவே விரும்புகிறார்கள். நீங்கள் தூங்கும் போதும் உங்கள் வங்கி கணக்கில் பணம் ஏறவில்லை என்றால் நீங்கள் சாகும் வரை உழைக்க வேண்டியிருக்கும் என்று வாரன் பபெட் ஒரு முறை சொன்னார். இதைத்தான் சாணக்கியர் பணத்தின் சுழற்சி என்கிறார். உங்கள் பணம் குட்டி போட வேண்டும், அந்த குட்டிகள் மீண்டும் உழைக்க வேண்டும். இந்த ரகசியம் தெரிந்தவன் ஒரு சிறிய தொகையை வைத்தே சில ஆண்டுகளில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விடுவான். பணக்காரர்கள் ஒருபோதும் தங்களது அனைத்து பணத்தையும் ஒரே இடத்தில் வைக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களது முதலீட்டை பல இடங்களில் பிரித்து வைப்பார்கள். ஒரு பக்கம் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபக்கம் லாபம் ஈடுகட்டும். இதுதான் ஒரு ராஜதந்திரியின் நிதி மேலாண்மை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உங்களை ஏழையாக்குகிறதா
அல்லது பணக்காரனாக்குகிறதா என்று ஒரு நிமிடம் யோசியுங்கள். ஒரு சொத்து என்பது உங்கள் பாக்கெட்டிற்கு பணத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு சுமை என்பது உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை வெளியேற்ற வேண்டும். சாணக்கியர் சொன்னது போல, பணத்தின் மீது ஆசைப்படுவது தவறு அல்ல, ஆனால் பணத்தை நிர்வகிக்க தெரியாமல் இருப்பது மகா பாவம். இன்று முதல் உங்கள் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு வீரனாக பாருங்கள். அந்த வீரன் உங்களுக்காக போர்க்களத்திற்கு சென்று இன்னொரு வீரனை அழைத்து வர வேண்டும். அதை விட்டு விட்டு அந்த வீரனை தின்று தீர்த்து விடாதீர்கள். நண்பர்களே, நாம் இப்போது இந்த பயணத்தின் இறுதி எல்லைக்கு வந்துவிட்டோம். நேரத்தை விலைக்கு வாங்குதல், சரியான நட்பு வட்டம், அறிவு முதலீடு மற்றும் பணத்தை வேலைக்கு அமர்த்துதல் ஆகிய 4 மகா ரகசியங்களை இதுவரை பார்த்தோம். ஆனால் இவை அனைத்தையும் விட மிக முக்கியமான 99% மக்கள் தவறும் அந்த 5வது ரகசியம் என்னவென்றால், தோல்வியை பார்க்கும் விதம் மற்றும் ரிஸ்க் எடுக்கும் துணிச்சல். சாணக்கியர் தனது போதனைகளில் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுகிறார். பாதுகாப்பான பாதையை தேடுபவன் ஒருபோதும் சிகரத்தை அடைய முடியாது. புயலை எதிர்கொள்பவன் மட்டுமே புதிய தீவுகளை கண்டறிய முடியும். பணக்காரர்கள் யாரிடமும் சொல்லாத இறுதி ரகசியம் இதுதான். அவர்கள் தோல்வியை ஒரு முற்றுப்புள்ளியாக பார்ப்பதில்லை, அதை ஒரு ஆய்வகமாக பார்க்கிறார்கள். சாதாரண மனிதன் ஒரு முறை தோற்றால் முடங்கி போய்விடுவான், தன் விதியை நொந்து கொள்வான். ஆனால் ஒரு பணக்காரன் தோற்கும் போது, இந்த முறை நான் எங்கே தவறு செய்தேன், அடுத்த முறை இதைவிட சிறப்பாக எப்படி செய்யலாம் என்று ஆராய்வான். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னால் 1000 முறை யோசி, ஆனால் தொடங்கிவிட்ட பிறகு மரணமே வந்தாலும் பின்வாங்காதே. பணக்காரர்கள் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்க தயங்குவதில்லை. ஏழ்மை மனநிலை கொண்டவர்கள் இருப்பதையும் இழந்து விடுவோமோ என்ற பயத்திலேயே காலத்தை கடத்தி விடுவார்கள். ஆனால் பணக்காரர்கள் இந்த ரிஸ்க் எடுத்தால் எனக்கு கிடைக்கப் போகும் லாபம் என்ன என்று கணக்கிடுவார்கள். லாபம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் துணிந்து களத்தில் இறங்குவார்கள். உலக புகழ் பெற்ற பல கோடீஸ்வரர்களின் வரலாற்றை பார்த்தால், அவர்கள் பலமுறை திவாலாகி நடுத்தெருவிற்கு வந்து மீண்டும் எழுந்து நின்ற கதைகள்தான் அதிகம் இருக்கும். அவர்களிடம் இருந்த அந்த மீண்டு வரும் வித்தை தான் அவர்களை மீண்டும் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தனிடம் சொன்னார், அரசனே, ஒரு வீரன் என்பவன் காயமே படாதவன் அல்ல, காயப்பட்ட பின்பும் போர்க்களத்தில் சிரித்துக் கொண்டு நிற்பவன் தான் உண்மையான வீரன். பணக்காரர்கள் தங்களது முடிவுகளை வேகமாகவும் உறுதியாகவும் எடுப்பார்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் ஒரு முடிவை எடுக்க பல காலம் யோசிப்பார்கள். எடுத்த முடிவை ஒரு நிமிடத்தில் மாற்றிக்கொள்வார்கள். இந்த தடுமாற்றம் தான் செல்வத்தை தள்ளி போடுகிறது. சரியான முடிவை எடுக்க காத்திருக்காதே, முடிவை எடு, பின்பு அதை சரியானதாக மாற்று. இதுவே வெற்றியாளர்களின் தாரக மந்திரம். இறுதியாக சாணக்கியர் சொல்லும் ஒரு ரகசியம், தர்மம் செய்யாத செல்வம் பாவம். பணக்காரர்கள் தங்களது லாபத்தில் ஒரு பகுதியை சமூகத்திற்கு திருப்பிக் கொடுப்பார்கள். இதை அவர்கள் வெறும் தொண்டாகச் செய்யவில்லை, அது ஒரு பிரபஞ்ச விதி என்று அவர்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அது பன்மடங்காக உங்களை தேடி வரும். கொடுக்க தெரிந்தவனுக்கு மட்டுமே சேர்த்து வைக்க தெரியும். வளர்ச்சி பாதை நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட இந்த 5 ரகசியங்களும் வெறும் தகவல்கள் அல்ல, இவை உங்கள் வறுமையை வேறறுக்கும் ஆயுதங்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சாணக்கியர் காட்டிய இந்த சொர்க்க வழி இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது. நேரத்தை விலைக்கு வாங்குங்கள், உயர்வான நட்பு வட்டத்தை உருவாக்குங்கள், உங்கள் அறிவில் முதலீடு செய்யுங்கள், பணத்தை தூங்க விடாமல் வேலைக்கு அமர்த்துங்கள், தோல்வியை கண்டு அஞ்சாமல் துணிச்சலான முடிவுகளை எடுங்கள்.